இந்த படத்தை வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியில் இவ்வளவு டைரக்டர்ஸுங்க வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து கூடி பார்த்ததே இல்லைங்கிறாங்க. பாக்யராஜ் சார் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் வந்து. ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ பிரமாதமாக வந்து பேசினார். அந்த பார்த்திபன் சார்லேருந்து இந்த படத்தோட இப்போ நம்ம மிஷ்கின், ராமு, வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், கார்த்திக் சுப்பராஜ்னு த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரியே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இவங்க யாருமே இது வந்து இது முஸ்லீம் ஆதரவு படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலாம். வந்து படம் நல்லா இருக்குது. வந்து கடந்த 50 வருடங்களாக திரைப்படங்கள் வழியாகவும் விஷுவல் மீடியம் வழியாகவும் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஒரு ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்தி அவங்களுடைய உணவு பிரச்சனை, அவங்களுடைய உடை பிரச்சனை, அவங்களுடைய அடையாளம் பிரச்சனைன்னு அவங்கள வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணதை இந்த படம் பிரேக் பண்ணியிருக்கு. 90s வந்து இந்த சமூகம் மட்டும் இல்லை, எல்லா சமூகத்திலுமே அப்படி பனிஷ் பண்ணப்படுறது இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கழுத மலை ஏற்றி கரும்புலி செம்புலி குத்திச்சுலாம் கூட்டி போவாங்க, செருப்பு மாலை கூட்டி போவாங்க, போஸ்ட் கம்பத்தில் கட்டி வச்சு சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க. இப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் இருந்தது, எல்லா சமூகத்திலுமே இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டால் வந்து ஊரில் பணக்காரங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஊரை வச்சுருப்பாங்க. அத்திபுத்தார் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எடுத்த தமிழ் படங்கள், இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா எப்பயாவது வரக்கூடிய ஒரு படங்கள் தான். அந்த மாதிரி வரும் பொழுது மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் வரவேற்பு வர்றது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த படத்தினுடைய சக்சஸ் வந்து எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணது எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, எல்லா காலகட்டத்திலுமே மக்கள் வந்து நல்ல விஷயங்களை, புதிய முயற்சிகளை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்காங்க. வந்து ஏன்னா வந்து சினிமாவை மக்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறாங்க. நேற்று எனக்கு ஒரு படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா எனக்கு இன்றைக்கி பார்க்குற படம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு விரும்புகிறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். வந்து அப்போ 10 படம் மொபைல்லையும் ஐபேட்லையும் ஓடிடிலையும் பார்க்குறவங்க 11ஆவது படமாக அவங்க படம் எனக்கு என்ன புதுசாக தருது அப்படிங்கிறத அவங்க தேட்டருக்கு வரவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பராசக்தியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நல்ல அட்டம்ப்ட் எதுவுமே, அதுவும் குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ். இங்கே இருக்கிற இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எல்லா மாநிலங்களை விட தமிழ் ஆடியன்ஸ் சூப்பர் ஆடியன்ஸ். ஸோ அவங்க வந்து என்னென்னா இந்த நல்ல படங்களாக இருக்கா, மனசை தொடரக்கூடிய ஒரு படமாக இருக்கான்னா அதை வந்து பெரிய லெவலில் கொண்டாடிடுறாங்க. இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் படம் எல்லாரும் பார்ப்பாங்களா, ஒரு முஸ்லீம் படத்தை முஸ்லீம்ஸ் பார்ப்பாங்களா அப்படிங்கலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த படம் இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு தேட்டரில் ஒரு ஷோ இருந்த இடத்துல 2வது நாளே 6 ஷோஸ்லாம் மாற்றி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இந்த படம் வந்து மாறி இருக்குன்னா அது மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மனநிலை தான். இந்த படத்துடைய வெற்றியை வந்து ஒரு ஷோ 6 ஷோஸ் ஆன மாதிரி, ஒரு 240 ஷோஸ் ஆன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆயிருச்சு அப்படிங்கிறது வெற்றியாக இருந்தாலும், நான் நினைக்கக்கூடிய பெரிய வெற்றி என்னன்னு நினைக்கிறேன்னா வந்து கடந்த 50 வருடங்களாக திரைப்படங்கள் வழியாகவும் விஷுவல் மீடியம் வழியாகவும் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஒரு ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்தி அவங்களுடைய உணவு பிரச்சனை, அவங்களுடைய உடை பிரச்சனை, அவங்களுடைய அடையாளம் பிரச்சனைன்னு அவங்கள வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணதை இந்த படம் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த படம் பிரச்சாரமே இல்லாமல் இந்த படம் வந்து இந்த மைண்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நான் முஸ்லீம்ஸ் நண்பர்கள், படம் பார்த்த ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்க. அந்த வகையில் இது ஒரு பெரிய வெற்றி தான். இது டெஃபினெட்லி இது வந்து இது உண்மையாகவே சொல்ல போனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதுக்கு நாங்கள் ஆடியன்ஸுக்கு தான் பெரிய லெவலில் தேங்க் பண்ணோம். ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நான் இந்த படம் தான் பார்ப்பேன், நான் அந்த படம் தான் பார்ப்பேன், எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஆடியன்ஸு சில அரசியல் லாபங்களுக்காக சில பேர் சில மக்களை வந்து அந்த டைவர்சிட்டி பாலிசியில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் அப்படி இல்லை, ரொம்ப அன்பாக, மனிதாபிமானம் தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு ஒவ்வொரு மனுஷங்களும் இங்கே விரும்புகிறாங்க. இந்த படம் அந்த மனிதாபிமானத்தையும் அன்பையும் பேசுகிறதுனால இந்த படத்தை தெளிவு இந்த தமிழ் மக்கள் கொண்டாடி இருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. ஓகே, என்னால் வந்து இந்த ஒரு விஷயத்த உணர முடியுது சார். அதாவது காதல் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான், ஆனால் அதை பண்ணுற மனிதர்கள் தான் வந்து வித்தியாசமான ஆளுங்க அப்படின்ற ஒரு மெசேஜையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி யோசனைகள்லாம் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி யோசிக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த படம் மூலியமாக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க சார்? மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம், மெசேஜ் என்னென்னா வந்து இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு செல்ஃபிக்குள்ளே சுருங்கிருச்சு. குடும்பமாக சேர்ந்து ஒரு 10 பேர் ஒன்றா இருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறங்கிற கல்ச்சரே நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து
வாழ்க்கைங்கிறது இந்த அன்பு, இன்னொரு மனுஷனை நேசிக்கிறது, இதுதான். ஒரு நம்மளை சுற்றி ஒரு பெரிய வெறுப்புடைய ஒரு டார்க்னஸ், ஒரு இருள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு அன்புடைய ஒரு சுடரை ஏற்றி வைக்க வேண்டிய தேவை இருக்குது வந்து. அன்பு எப்போ இல்லாமல் போகுதோ இந்த உலகத்தோடைய, இந்த பிரபஞ்சத்தோடைய ஒளி இல்லாமல் போயிடும் வந்து. ஸோ அதனால் சக மனிதன் மீதான நேசம், சக மனிதன் மீதான அக்கறைங்கிறது வந்து இன்னைக்கு முன்னை விட அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல் லாபங்களுக்காக ஒரு வெறுப்பின் இருளை வந்து எல்லா பக்கமும் இருந்தும் வந்து பரவ செஞ்சுட்டே இருக்கிறாங்க அவங்க. நம்ம எல்லோருமே நம்மளுடைய பங்குக்கு ஒரு தீபத்தை ஏந்தணும், ஒரு அன்பின் தீபத்தை ஏந்தணுங்கிறத நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சார், இது வரைக்கும் இந்தியன் சினிமால நம்ம பார்த்துட்டு இருந்த வரைக்கும் முஸ்லீம் ஆட்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த தீவிரவாதிகள், டெரரிஸ்ட் அப்படின்னு தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கு எகென்ஸ்டா முஸ்லிம்ஸ் வந்துட்டு போராடி இருப்பாங்க, நிறைய எகென்ஸ்ட் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் வந்து முஸ்லிம்க்கு ஆதரவா, முஸ்லிம்க்கும் வந்து லவ் அண்ட் அது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முஸ்லிம்ல இருக்கக்கூடிய பெரிய நபர்களோ இல்ல சில பேர் வந்து உங்களுக்கு பாராட்டினாங்களா அப்படின்றது சொல்லுங்க. 2 விஷயம் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வேற ஒன்றா சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. இது முஸ்லீம் ஹேட்டடுங்கிறது அது வந்து அது அமெரிக்கா, அதுக்கு பின்னாடி கூடிய ஆயில், அந்த பாலிடிக்ஸுங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு ஒரு வலைப்பின்னல், சர்வதேச அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இப்போ கொஞ்சம் அதிகமாக சமீப காலமாக வந்துட்டுருக்கு. வந்து இன்னொன்று வந்து இது முஸ்லீம்ஸுங்களுக்கு ஆதரவான அப்படிலாம் கிடையாது. வந்து இது யாருக்கும் ஆதரவான படம் கிடையாது, யாருக்கும் எதிரான படம் கிடையாது. நான் ஒரு கேமராவை காட்டி ஒரு வாழ்க்கையை காட்டுறேன் வந்து. நான் அதில் சரி தவறுகள் 2மே காட்டுறேன் வந்து. ஏன்னா மேபி வந்து இஸ்லாமியர்களை இயல்பாக காட்டும்போது மேபி இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அப்படிலாம் இல்லை, இஸ்லாமியர்களுடைய உண்மையை வாழ்க்கையை காட்டியிருக்கோம். அப்போ இது வரைக்கும் காட்டினதெல்லாம் உண்மையான வாழ்க்கை இல்லைங்கிறது தான். அவங்க வெறும் சாம்பிராணி போடுறவங்க, வெறுமனே வந்து 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 கடத்தல் பண்ணுறவங்க, பிஸ்கெட் கோல்டு பிஸ்கெட் கடத்துறவங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தொடர்ச்சியான சினிமாக்கள் மத்தியில் இது வந்து என்னடா நம்மளை மாதிரியே இருக்கிறாங்க, நம்ம வீடு மாதிரியே இருக்குது, நம்மளை மாதிரியே அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிறாங்க, நம்மளை மாதிரியே சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறது ரியலான லைஃப்பை சொல்லியிருக்கோம். சப்போர்ட்டாக இல்லை முஸ்லீமுக்கு ஆதரவெல்லாம் கிடையாது. முஸ்லீம்ஸை ஜஸ்ட் ஒரு கேமரா வச்சு கேப்சர் பண்ணியிருக்கோம் அந்த லைஃப்பை வந்துட்டு. அப்புறம் அது முஸ்லீம்ஸ் லீடர்ஸுங்கெல்லாம் வந்து இதுக்கு பேசினாங்கன்னா நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஜவஹர்லா அப்புறமா தமீம் அன்சாரி, ஆளூர் ஷானவாஸ். இதில் நான் என்ன ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன்னா வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியில் இவ்வளவு டைரக்டர்ஸுங்க வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து கூடி பார்த்ததே இல்லைங்கிறாங்க. வந்து பாக்யராஜ் சார் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் வந்து. ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ பிரமாதமாக வந்து பேசினார். அந்த பார்த்திபன் சார்லேருந்து இந்த படத்தோட இப்போ நம்ம மிஷ்கின், ராம், வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித், மாரி செல்வராஜ், கார்த்திக் சுப்பராஜ்னு த ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரியே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இவங்க யாருமே இது வந்து இது முஸ்லீம் ஆதரவு படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலை. வந்து படம் நல்லா இருக்குது. வந்து எல்லா படத்துக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர், திருமாவளவன்லேருந்து வேல்முருகன்லேருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு மனிதாபிமானத்தை பேசக்கூடிய படம், அன்பை பேசக்கூடிய படங்கிறதுனால மேபி வந்து அவங்க இது ஒரு ப்ரொபகண்டாவான படமாக இல்லைங்கிறதுனால தான் இவங்க எல்லோரும் கூட நிற்கிறாங்க. இது முஸ்லீம் ப்ரொபகண்டான படமாக இருந்துன்னு வச்சுங்களேன், இவங்க யாருமே கூட நிற்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப மாஸ்டர்ஸ், ரொம்ப முக்கியமான ஆட்கள். வந்து நான் ஒரு லைஃப்பை சொல்கிறேன். வந்து மேபி அந்த லைஃப் வந்து ஒரு பெரிய காயங்களுக்கு ஒரு சின்ன மருந்தாக வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா அது இருக்குங்கிறத வேணால் அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். வந்து ஸோ இந்த படத்தில் வந்து புலி விழார் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க சார். ஸோ அது வந்து உண்மையாலுமே வந்து நடக்குமா? ஏன்னா இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு எங்களால் யோசிக்க முடியுது. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி 90s வந்து இந்த சமூகம் மட்டும் இல்லை, எல்லா சமூகத்திலுமே அப்படி பனிஷ் பண்ணப்படுறது இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கழுத மலை ஏற்றி கரும்புலி செம்புலி குத்திச்சுலாம் கூட்டி போவாங்க, செருப்பு மலை கூட்டி போவாங்க, போஸ்ட் கம்பத்தில் கட்டி வச்சு சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க. இப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் இருந்தது, எல்லா சமூகத்திலுமே இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டால் வந்து ஊரில் பணக்காரங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஊரை வச்சுருப்பாங்க. அவங்க ரூல் அவங்க பண்ணுவாங்க, அவங்க தான் ஊர் நினைப்பாங்க, அவங்க தான் அந்த சமுதாயம் நினைப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க தனிப்பட்சமான முடிவுகள் எடுக்கக்கூடாது.
குறிப்பாக வந்து அந்த லவ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப எதிர்ப்பாக இருந்திருப்பாங்க. அது எல்லா சமூகத்திலுமே இருந்தது. அப்படி வந்து அவங்கள வந்து அடிக்கக்கூடிய அந்த சீன் வந்து அந்த ஊரில் இருந்தது. அது வந்து ரியலாக இருந்தது தான் வந்து. அது இப்போ இல்லை. அது வந்து அந்த சமூகத்தில் மட்டும் இல்லை, அது எல்லா சமூகத்திலுமே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.